வணக்கம் அவர்களே. இந்த பதிவு திருமணம் ஆன பெண்கள் எல்லாருக்காகவும். இதை யாராச்சும் ஆண்கள் கேட்டிங்கன்னா முழுசாக கேளுங்க. திருமணமான பெண்களோ இல்லை தன்னோட அம்மாவாக இருந்தாலும் சரி, நீங்கள் அவங்கள கடுமையான சொல்ல திட்டணும்னு அவசியம் இல்லை. அவங்கள உடல் அளவில் காயப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் சொன்ன இந்த சின்ன வார்த்தை அவங்க மனதளவில் பெரிதும் பாதிச்சு, சொல்லப்போனால் இந்தியாவில் பெண்களை அதிகம் டிப்ரெஷனுக்குள்ளே கொண்டு போகிற வார்த்தை இதுதான். ஆண்களை விட பெண்களுக்கு உடல் அளவிலும் மனதளவிலும் வலியை தாங்கக்கூடிய சக்தி இருக்கு. ஆனால் இந்த ஒரு வார்த்தை அவங்களால தாங்க முடியறதில்ல. எல்லார் வீட்டிலும் உள்ள பெண்களுக்கும் கண்டிப்பாக எல்லாரும் ஒரு தடவையாச்சும் இந்த வார்த்தையை சொல்லியிருப்பாங்க. அப்படி என்ன வார்த்தைன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், நீ வீட்டில் சும்மா தானே இருக்க, நான் காலையிலேருந்து ஆஃபீஸ் போயிட்டு வரேன், நீ வீட்டில் சும்மா தானே இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீ வீட்டில் சும்மா தானே இருக்க அப்படிங்கிற வார்த்தை எவ்வளோ கஷ்டமான வார்த்தை தெரியுமா? ஆஃபீஸ் போயிட்டு வருவாங்க, ஆஃபீஸ் போயிட்டு வந்து நீ வீட்டில் சும்மா தானே இருக்க, நீ இதை கூட பண்ணி வச்சுருக்க மாட்டியா அப்படிம்பாங்க. தனக்காகவே தன்னோட குழந்தைங்களுக்காகவே தன்னோட கனவை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த குழந்தைங்கள ஒவ்வொரு மூமெண்ட்டையும் பார்த்து பார்த்து வளர்த்த அம்மா இன்றைக்கி அந்த குழந்தை வெளியில் போனதுக்கப்புறம் அந்த குழந்தை கேட்கும் காலேஜெல்லாம் போகும்போது, ஏம்மா நீ வீட்டில் சும்மா தானம்மா இருக்க, இதெல்லாம் நீ பண்ண மாட்டியா, நீ வீட்டில் சும்மா தானம்மா இருக்க அப்படின்னு சொல்லும். அதுக்காக தன்னோட எல்லா கனவையும் விட்டுட்டு தன்னோட கணவருக்காக அவருக்காக இங்கே சேவை செஞ்சிட்ருக்கு அந்த அம்மாவை, அவங்க மனைவியை அவங்க ஈஸியாக காயப்படுத்திடுவாங்க. நீ சும்மா தானே இருக்க. அந்த வலி அது எவ்வளோ வலிக்கும்னு அவங்களுக்கு தெரியாது. பாம்பின் விஷத்தை விட பெண்களை வார்த்தையால் கொள்ளக்கூடிய ஒரே வார்த்தை நீ சும்மா தானே இருக்க. தயவு செய்து அந்த வார்த்தையை யாரும் சொல்லாதீங்க. வீட்டில் உள்ள பெண்களை தயவு செய்து மனதளவில் காயப்படுத்தாதீங்க. அவங்க வீட்டில் ஒரு நாள் இல்லைன்னா டீ குடிச்ச டம்ளரை கூட எடுத்து கொண்டு போய் வைக்க மாட்டோம். ஆனால் நம்மளுக்காக டே அண்ட் நைட்டை பார்த்துக்கிற அவங்கள ஈஸியாக இந்த ஒரு வார்த்தை சொல்லி காயப்படுத்தாதீங்க. யாரும் இனி இந்த வார்த்தையை சொல்லாதீங்க. அவங்களுக்குன்னு ஒரு மனசு இருக்குது. அவங்க அந்த மனசில் கண்டிப்பாக இந்த வார்த்தையை சொல்லி காயப்படுத்தாதீங்க. உங்களை அன்பாக கேட்டுக்கிறேன். நான் உங்களுக்கு எஸ். நீங்கள் சொன்ன அந்த வார்த்தையால் அவங்க எத்தனை நாள் தனிமையில் அழுதுருப்பாங்க தெரியுமா? அது உங்களுக்கு தெரியுமா? இனி நீங்கள் வீட்டில் போய் அம்மாக்கிட்டேயோ இல்லை உங்கள் மனைவிக்கிட்டேயோ கேட்டு பாருங்கள். அவங்க சொல்லுவாங்க. முடிஞ்சா ஒரு சாரி சொல்லிடுங்க, தப்பே கிடையாது.